வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். ஷியோமியோட 11i HyperCharge மொபைல் ஃபோன் பெரிதும் பேசப்பட்ட ஒரு மொபைல் ஃபோன். ஸோ இந்த மொபைல் ஃபோனுடைய சார்ஜிங் டெஸ்ட் இப்போ தான் நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்க்கறதுக்கான லிங்க் மேலே இருக்குது. அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு உங்களுக்கு கண்டினியூஷன் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவில் நம்ம இந்த ஷியோமியோட 11i HyperCharge மொபைல் ஃபோனுடைய ப்ரோஸ் கான்ஸ் எல்லாம் பார்த்து என்னுடைய முழு விமர்சனத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, டிசைன், டிஸ்பிளே, பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் இருக்கட்டும். இந்த மொபைல் ஃபோனை பற்றி நம்ம முதல்ல பேச வேண்டியது இதோடைய சார்ஜர். 120 வாட்ஸ் ஹைப்பர் சார்ஜ் இந்த மொபைல் ஃபோனுடைய பாக்ஸுக்குள்ளேயே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ அவங்க சொல்கிறது ப்ராமிஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா 0 to 100% சார்ஜ் ஆகிறதுக்கு காமன் இடத்துக்குள்ளே சார்ஜ் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. ஸோ நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 6 தடவை, இன்ஃபேக்ட் நான் 7-8 தடவை நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதில் 2-3 தடவை நான் வந்து கேமராவை ஆன் பண்ணாமல் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். முதல் தடவை எனக்கு வந்து ஒரு 17 மினிட்ஸ் 17.5 மினிட்ஸ்க்குள்ளே எனக்கு ஃபுல் சார்ஜ் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறமா நான் கேமராவை ஆன் பண்ணி இந்த ரெக்கார்ட் பண்ணலாம்னு நினச்சப்போ அந்த ரிசல்ட்டை வந்து என்னால் ரெப்ளிகேட் பண்ண முடியல. எனக்கு கிடைச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா 23 மினிட்ஸ்லேருந்து 26 மினிட்ஸ்க்குள்ளே எனக்கு ஃபுல் சார்ஜ் ஆச்சு அப்படிங்கிறது அந்த பூஸ்ட் மோடை போட்டு நான் சார்ஜ் பண்ணி நான் டெஸ்ட் பண்ணி எனக்கு கிடைச்ச ரிசல்ட். இந்த சார்ஜிங் டெஸ்ட் வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதுக்கான காரணம் வந்து பல காரணங்கள் இருக்கும். நான் இருக்கக்கூடிய இடத்தினுடைய டெம்பரேச்சர், எனக்கு கிடைக்கக்கூடிய வோல்டேஜ், கரண்ட், இது எல்லாத்தையும் பொறுத்து ரிசல்ட் மாறும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஆவரேஜாக நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஒரு 18 நிமிஷத்துலேருந்து ஒரு 23 நிமிஷத்துக்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த பூஸ்ட் சார்ஜ் டெக்னாலஜி எனக்கு எப்போவுமே தேவை கிடையாது. ரொம்ப ஒரு அவசரத்துக்கு மட்டும், அவசர தேவைக்கு மட்டுமே இந்த ஹைப்பர் சார்ஜை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்பர் சார்ஜ் அப்படிங்கிற இந்த பூஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு டிசேபிள்டாக தான் இருக்கு. மொபைல் ஃபோனை நீங்கள் கனெக்ட் பண்ண உடனே அதில் வந்து பூஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் உங்களுக்கு கேட்கும். அதை நீங்கள் கொடுத்தாலும் மட்டுமே உங்களுக்கு 120 வாட்ஸ் சார்ஜ் ஆகும். இல்லை தேவையில்லைன்னா நீங்கள் நார்மல் சார்ஜ் அப்படிங்கிறதே 67 வாட் சார்ஜ். அதிலே பார்த்தீங்கன்னா 0 to 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 27 மினிட்ஸ் ஆயிருந்தது மேக்ஸிமம். ஸோ இதான் எனக்கு கிடைச்ச ரிசல்ட். ஆனால் இந்த இன்னொரு விஷயம், பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த மொபைல் ஃபோனில் 4500 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னுடைய சார்ஜிங் டெஸ்ட் நான் பண்ணுறதுக்கு நான் பட்ட பாடு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆயிடுது. 9 hours to 10 hours ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைச்சது எனக்கு இந்த மொபைல் ஃபோனில். ஸோ பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் 4500 mAh பேட்டரியாக இருந்தாலுமே இந்த மொபைல் ஃபோன் கல்லு போல் உங்களுக்கு 2 நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்கும் உங்களுடைய மீடியம் யூசேஜில். ஓகே, இப்போ நம்மளுடைய ரெகுலர் ரிவ்யூக்கு நம்ம அந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம போயிடுவோம். மொபைல் ஃபோனுடைய டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கொஞ்சம் வெயிட்டான மொபைல் ஃபோன் தான், கையில் பிடிக்கிறதுக்கு திக்காக தான் இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 204 கிராம் வெயிட் கொண்ட மொபைல் ஃபோன். திக்னஸ்மே பார்த்தீங்கன்னா 8 mm மேலே போகுது. ஸோ மொபைல் ஃபோன் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு சில பேருக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் சிலருக்கு வந்து இந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஈவனா இருக்கிறதுனால அது ஒரு பெரிய பிரச்சனையே இருக்காது. இவங்க 4 கலர்ல லான்ச் பண்ணிருக்காங்க. அதுல 3 கலர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மேட் ஃபினிஷிங் இருக்கு. ஸோ மேட் ஃபினிஷிங் இருக்கிறதுனால ஃபிங்கர் பிரிண்ட் ஒட்டுது. ஆனால் ஒட்டுறது வந்து உங்களுக்கு அதிகமாக தெரியாது. ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 கான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. IP53 கான ரேட்டிங், வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த மொபைலில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர்னுடைய லொகேஷன் சைடில் இருந்தாலும் கையில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ பிடிக்கிறப்போ ஒரு பர்ஃபெக்டான ஒரு கிரிப்பில் லொகேஷனில் வச்சிருக்கிறதுனால மொபைல் ஃபோன் அன்லாக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஃபேஸ் அன்லாக் பார்த்தீங்கன்னா அதை விட ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த மொபைல் ஃபோனில் டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இரண்டுமே பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணுது. அப்படின்னாலும் மொபைல் ஃபோன் ஸ்பீக்கரில் டால்பி அட்மாஸ் அப்படின்னு சொல்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மார்க்கெட்டிங் கிமிக் தான். பட் ஸ்பீக்கர்னுடைய லவுட்னஸ் நல்லாவே இருக்குது. ஒரு சாம்பிள் நீங்களே கேளுங்க. ஆடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து 3.5 ஆடியோ ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. 3.5 ஆடியோ ஜாக்கில் வயர்டு இயர்ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணுறவரை இருந்தாலும் சரி, வயர்லெஸ் இயர்ஃபோன் யூஸ் பண்ணுறவரை இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே ஹை-ரெஸ் ஆடியோக்கான சப்போர்ட் இந்த மொபைல் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஆடியோனுடைய குவாலிட்டி தரமாக இருக்குது. டிஸ்பிளேக்கு வருவோம். 6.67 இன்ச் ஃபுல் HD AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் இந்த மொபைல் ஃபோனில் எனக்கு இந்த கான்ட்ராஸ்ட், கலர் சேச்சுரேஷன் எல்லாமே நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா இதோடைய பிரைட்னஸ். 1200 நிட்ஸ் பிரைட்னஸ் வரைக்கும் இந்த மொபைல் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு வெறும் நம்பர் தான். பட் ஆக்சுவல் லைஃப்ல நான் யூஸ் பண்ணி பார்க்குறப்போ சூரிய வெளிச்சமாக இருக்கட்டும், இல்லை இண்டோர் கண்டிஷனில் உட்காந்து இந்த மாதிரி ஒரு லைட் வெளிச்சமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இந்த மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. எழுத்துக்கள் மற்றும் படங்கள் எல்லாமே கிறிஸ்ப் அண்ட் கிளியராக தெரியுது. கேமிங் விளையாடுறதுக்கு ரொம்ப ஒரு ஃபாஸ்டான ரெஸ்பான்சிவான டிஸ்பிளேயாக இருக்குது. ஓவராலாக கேமிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே நல்லா இருக்கு. அதை விட இந்த ஸ்பீக்கர்னுடைய குவாலிட்டியுமே நல்லா இருக்கு. கேம் விளையாடுறவங்க, படம் பார்க்குறவங்க கண்டிப்பா இந்த மொபைல் போனை என்ஜாய் பண்ணுவீங்க. L1 Y1 சப்போர்ட்டும் இதுல இருக்கு. கேமரா கூறுவோம். பின்புறத்தில் 108 மெகா பிக்சல் சாம்சங்கோட HM2 சென்சர் கொடுத்துருக்காங்க மெயின் கேமராக்காக. அதுக்கு கூட ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா தான் உங்களுக்கு போர்ட்ரேட் சென்சராகவும் வேலை பார்க்குது.
ஓகே. ஆனா எதுக்காக அந்த 2 மெகா பிக்சல் மைக்ரோ சென்சர்? நீங்க 5 மெகா பிக்சல் மைக்ரோ சென்சர் கொடுத்தப்பெல்லாம் ஷியோமியோட மைக்ரோ சென்சர்னுடைய ஒர்க் அருமையா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லே நானே சொல்லியிருந்தேன். அதுல எந்த மாறுபாட்டு கருத்தும் கிடையாது. ஆனா இந்த 2 மெகா பிக்சல் மைக்ரோ சென்சர்ல வச்சு எடுத்த போட்டோஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பேத்தட்டிக்கா இருக்கு. எதுக்காக 2 மெகா பிக்சல் கேமரா கொடுக்குறாங்க? அது தேவையில்லாம இந்த மாதிரி ஒரு டிசைன் ஓட்ட போட்ட டிசைன் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக மக்கள் மனசை வந்து ஒரு மார்க்கெட்டிங் தந்திரம் வச்சு நிறைய கேமரா இருக்குது அப்படின்னு ஒரு தந்திரத்தை வச்சு கவர்றதுக்காக பண்றாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் 2 மெகா பிக்சல் கேமரா சுத்த வேஸ்ட். 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அதை வச்சிருக்கக்கூடிய போர்ட்ரேட் ஷாட்ஸுமே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிளரிங் மற்றும் எட்ஜ் ரிடக்ஷன் சூப்பரா இருக்கு. பட் இந்த 108 மெகா பிக்சல் மெயின் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங்கோடைய HM2 சென்சர். இந்த சென்சர் வச்சு இந்த கேமராஸ் நான் எடுத்தப்போ எனக்கு ஒரு மிக்சட் ஃபீலிங்ஸ் கிடைச்சது. சில இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா டைனாமிக் ரேஞ்சா இருக்கட்டும், கலர் ரீப்ரொடக்ஷனா இருக்கட்டும், ஷார்ப்னஸ், இமேஜோட டீடைல்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா லைட் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நாய்ஸ் அதிகமா இருக்கு. அதை விட சில நைட் மோட்ல எனேபிள் பண்ணி நீங்க எடுத்தாலுமே போட்டோஸுடைய வைப்ரன்ஸ் அவ்வளவா இல்லை அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓவராலா நிறைய போட்டோஸ் நான் எடுத்து பார்த்ததுல இதே 108 மெகா பிக்சல் மித்த கேமரா யூஸ் பண்ணி பார்த்ததுக்கும் எனக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா, அகைன் நான் ஏற்கனவே நிறைய வீடியோ சொல்லியிருந்தேன், மீடியா டெக்னுடைய ப்ராசஸரும் அதே லெவலில் அதே ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்னாப் டிராகன் ப்ராசஸரும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ டெஃபினட்டாக ஸ்னாப் டிராகனுடைய இமேஜ் ப்ராசஸிங் திறன் வந்து பெட்டராக இருக்கு. நீங்கள் வீடியோஸ் நீங்கள் ஷூட் பண்ணலாம், 4K வீடியோஸ் நீங்கள் ஷூட் பண்ணலாம், எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க, ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இதில் கிடையாது. வீடியோஸுடைய குவாலிட்டி நல்லா இருக்கு. அதை விட அந்த வீடியோஸ் இருக்கக்கூடிய மைக்கினுடைய குவாலிட்டியுமே நல்லா இருக்கு. Xiaomi 11i HyperCharge 120 வாட்ஸ் சார்ஜிங் மொபைல் ஃபோனில் ஃப்ரண்ட் கேமரா எடுக்கக்கூடிய வீடியோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நடந்துக்கிட்டே பேசுகிறப்போ ஏதாவது ஷேக் இருக்கா அப்படிங்கிறதையும் நோட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்ல சிங்கிள் கேமரா அழகான ஒரு சின்ன ஒரு பொட்டுநாச்சுக்குள்ள கொடுத்துருக்காங்க. 16 மெகா பிக்சல் கேமரா. இந்த கேமரா வச்சு நீங்க செல்ஃபிஸ் நீங்க எடுக்கிறப்போ லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா செல்ஃபிஸ் நல்லா கிளியரா வருது. லோ லைட்ல செல்ஃபிஸ் சுமாரா தான் இருக்கு. ஆல்ரைட், பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். Dimensity 920 சிப்செட் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு ஈக்குவலண்டான ஒரு என்ன ஸ்னாப் டிராகன்ல ப்ராசஸர் இருக்குன்னு பார்த்தோம்னா ஸ்னாப் டிராகன் 860. இதை விட கொஞ்சம் ஈக்குவலான கொஞ்சம் வருதுன்னு வச்சுங்களேன். 5G ப்ராசஸர் பாத்தீங்க அப்படின்னா ஸ்னாப் டிராகனுடைய 778 அந்த மாதிரி ப்ராசஸர் அது கிட்டக்க வருது. பட் எது கிட்டக்க வருதோ அது இந்த மொபைல் போன்ல இல்ல. மொபைல் போன்ல இருக்கிறத வச்சு நம்ம என்ன பேசுவோம் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் அருமையா இருக்கு. எந்த இடத்துலயும் ஒரு திக்கல் திணறல், ஒரு லாக், ஒரு ஃப்ரீஸ் இல்லாம மொபைல் போன் யூஸ் பண்றதுக்கு ஸ்மூத்தா இருக்கு. கேம் விளையாடுறதுக்கு கேமுடைய கிராபிக்ஸ்னுடைய குவாலிட்டியா இருக்கட்டும், அந்த ஃப்ரேம்ஸ்னுடைய ஸ்மூத்னஸா இருக்கட்டும், எல்லாமே அருமையா இருக்கு. ரொம்ப நேரம் நீங்க கேம் விளையாண்டாலுமே மொபைல் போனுடைய ஹீட்டிங் பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல்ல இருக்கு. அன்றாட வாழ்க்கையில நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்மூத்தா நீங்க யூஸ் பண்ணலாம். பட் இதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு துணையா இருக்கிறது MIUI 12.5. அது வந்து Android 11 மேல ரன் ஆயிட்டு இருக்கு. விரைவில் இந்த மொபைல் போன்ல Android 12 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் MIUI 12.5ல ஆட்ஸ் அவ்வளவு சுத்தரவா எனக்கு பார்க்கல. நான் ப்ளோட்வேர் 1-2 இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்காத அப்ளிகேஷன் நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுறலாம். தேவையில்லாம நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்காது. அதையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். கெட் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அவங்களுடைய சொந்த ஒரு பிளே ஸ்டோர் இருக்கு. அதை மட்டும் அன்இன்ஸ்டால் பண்ணவே முடியல. எனக்கு ஒரு மிகப்பெரிய தொல்லையா தெரியுது இந்த மொபைல் போன்ல இருக்கக்கூடிய டார்க் மோட். டார்க் மோட்ல எக்கச்சக்கமான பக்ஸ் இருக்கு. சில இடங்கள்ல பிளே பட்டனே தெரியல. பல இடங்கள்ல நம்ம ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணோம் அப்படின்னா ஃபார்ம் எங்க இருக்கு, இந்த ஃபார்முக்கான லேபிள் எங்க இருக்கு அப்படிங்கிறது தெரியாம இருக்கு. ஆட்ஸ் தொந்தரவு இல்லாத வரைக்கும் இந்த மொபைல் போன் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு தெரியல. அவங்களுடைய பிரீமியம் செக்மெண்ட்ல அவங்க ஆட்ஸ் கொடுக்கிறது கிடையாது. இது வந்து பல பேருக்கு தெரியறது கிடையாது. தெரியாமலே MIUI அப்படின்னாலே ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. என்கிட்ட இருக்கிறது 8GB மற்றும் 128GB வேரியன்ட். இந்த ரேம் பாத்தீங்கன்னா LPDDR4X யூஸ் பண்ணிருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் UFS 2.2 யூஸ் பண்ணிருக்காங்க. Wi-Fi 6க்கான சப்போர்ட் இதுல இருக்கு. தேவையான எல்லா சென்சரும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. சோ ஓவராலா ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் அந்த மொபைல் போன் இருக்குமான்னு பாத்தீங்க அப்படின்னா நியர்லி இருக்கு. பட் இவங்க மெயினா அந்த மொபைல் போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணது என்ன அப்படின்னா இந்த ஹைப்பர் சார்ஜ் அப்படிங்கிற 120 வாட் சார்ஜிங் டெக்னாலஜியை அவங்க இந்தியாவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணதுனால இந்த கேமரா பிளஸ் யூஏல இருக்கக்கூடிய ஒரு சில கோளாறுகள் இதை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. பட் ஃபைனல் வேர்டிக்ட் நல்ல மொபைல் போன். இந்த 120 வாட் சார்ஜிங் ஸ்பீடுக்கு இப்போ எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்கி இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டா போதும். இன்னுமே அது கம்மியான சார்ஜிங் ஸ்பீட் இருக்கக்கூடிய மொபைல் போனை உங்களால் யூஸ் பண்ண முடியாது. அதுதான் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. இந்த மொபைல் போன் பிடிச்சிருக்கு, இதை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பரோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri